சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1167க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:81 இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய பிரமாணங்கள், கற்பனைகள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும். ஒரு மனிதனின் ஆத்துமாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவித்து கொண்டிருக்கிறது, எனவே உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தைகள் தேற்றுவதாய் அமையும். ஆண்டவருடைய வார்த்தைகள் மன மகிழ்ச்சியை தரும். ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். எனவே ஆத்துமா அவருடைய ரட்சிப்புக்கு தவிக்க வேண்டும், ஏங்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின் மூலம், ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் யாரும் புரியாமல் இருந்து விடாதீர்கள். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. இந்த உலகத்திலே பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை. மனிதன் பாதுகாப்பாய் வாழ முடியவில்லை. குடும்பத்திலே வாழ முடியவில்லை, வெளியிலே போக முடியவில்லை, வேலை ஸ்தலத்திலே பாதுகாப்பு இல்லை, பிரயாணங்களிலே பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒரு மனிதன் எல்லா காரியங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பாய் வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் காத்திருக்க வேண்டும். கற்றிருந்தால், ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருந்தால், அந்த வசனம் ஏற்ற வேளையிலே அவனுக்கு வழிகாட்டும், ஒளிகாட்டும். எனவே வசனத்திற்கு காத்திருந்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய ரட்சிப்புக்கு ஆத்துமா தவிக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி, அதன் பின்பதாக வசனத்திற்காக காத்திருக்கிறேன், அந்த வசனம் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் என்று நம்புகிறான். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வேத வசனங்கள் ஒரு மனிதனை மாற்றும் சக்தி உள்ளவை. இந்த உலகத்திலே எந்த வார்த்தைகளும், மனிதன் கூறுகிற வார்த்தைகள், அறிஞர்கள் கூறுகிற வார்த்தைகள், முதியோர் கூறுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை தர முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் ரட்சிப்பை தர முடியும். எனவே ரட்சிப்புக்கு தவித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்கு தேவனுடைய வார்த்தை ஆறுதலை கொண்டு வரும், தவிப்பை மாற்றும், சஞ்சலத்தை மாற்றும். ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டுமானால், ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள், கைக்கொள்ளுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உம்முடைய வார்த்தை ஆறுதலாய் அமையட்டும், வசனங்கள் பாதுகாப்பாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.